அண்மையில் பார்த்துருப்பீங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி பேசணும். ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள். தான் டங்ஸ்டன் குறித்து சட்டசபையில் பேசிய உடனேயே நேரலையை பயத்தில் ஸ்டாலின் ரத்து செய்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுக சார்பில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பேசியுள்ளார். திமுக அரசு ஊழல் செய்கிறது, மிகப்பெரிய ஊழல். அதோட ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றம் 100 நாட்கள் நடைபெறுனாங்க. அதை அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் திமுக தேர்தல் அறிக்கையிலையும் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் சட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 43 மாத கால ஆட்சியில் 4 முறை சட்டமன்றம் கூடியிருக்குது. மொத்த நாட்கள் 400 நாட்கள் நடத்த வேணும். 113 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்க. வெறும் 113 நாட்கள் நடத்தியிருக்கிறாங்க. பயம் வந்துட்டது. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் சி.வி. சண்முகம் சொன்னதை போல பயமே நாம் வெற்றி பெற்று விட்டோம். அவருக்கு எப்பொழுது பயம் வந்ததோ அப்பொழுது அதிமுக வெற்றி பெற்று விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும். அது எல்லா ஆட்சியிலும் நடைபெறும். ஆனால் இப்பொழுது டிசம்பர் மாதத்தில் நடந்து முடிஞ்சது. 2 நாள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 2 நாளில் நடத்தி முடித்த வரலாறு படுத்ததும் திமுக அரசாங்கம் தான். அதுவும் 2 நாளில் ஒரு நாள் தான் பேச விட்டாங்க. அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதில் ஒருவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒருவருக்கு வாய்ப்பு கிடைச்சது கூட 10 நிமிடம் தான் கொடுத்தாங்க. அதிமுக கட்சியை பார்த்து ஆளுகின்ற கட்சி பயம் வந்து விட்டது. அதை 43 மாத கால ஆட்சியிலே மக்களுக்கு எது செய்யல. அதனால பயம் வந்த காரணத்தில் தான் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோட திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னாங்க. செய்ய வேணும்ல. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகின்ற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்கை எடுத்துட்டுருவாங்க. அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? கேட்கின்ற கேள்வியும் காட்ட வேணும், நேரலையில் காட்ட வேணும். அதுக்குண்டான பதிலும் மக்கள் தெரிஞ்சா தானே புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி நம்முடைய சட்டமன்றம் பேசுவதை காட்டுவதே கிடையாது. அண்மையில் பார்த்துருப்பீங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி பேசணும். ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள். 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.